வணக்கம் அணிந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா அதேபோன்று மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலூடாக அணிந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னேற்ற அறிக்கை அடுத்த மாதம் அளவில் ஜனாதிபதியிடம் கையளிப்பு. துறைசார் அமைச்சர்களுக்கு அமைச்சுகள் கிடைக்காமையினால் அதிகாரிகளை அமைச்சுகள் நிர்வகிப்பதாக அமைச்சர் பாட்டலி சாம்பிக்க தெரிவிப்பு. தங்க பிஸ்கட்டுகளை உடலில் மறைத்துக் கொண்டு சென்று அமைச்சின் இணைப்பு செயலாளர் என கூறப்படும் ஒருவர் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளில் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கை ஒன்றினை அடுத்த மாதம் ஜனாதிபதியிடம் கையளிக்க உள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்தார். காலமாக வடக்கு மற்றும் கிழக்கின் பல பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட ஆணைக்குழுவின் அமர்வுகளில் பதிவு செய்யப்பட்ட சாட்சியங்களும் இதில் உள்ளடக்கப்பட உள்ளதாக காணாமல் போனோர் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச குறிப்பிட்டார். ஜனாதிபதியிடம் கையளிக்க உள்ள அறிக்கை தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் தெரிவித்தார். அத்துடன் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இந்த வருடத்துக்கான இறுதி அமர்வு யாழ் மாவட்டத்தில் அண்மையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை ஆணைக்குழுவின் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் அடுத்த அமர்வு தொடர்பான விடயங்களை ஆராய ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அடுத்த வாரம் அளவில் சந்திக்க உள்ளனர். யாழ்ப்பாணம் மேலும் சில பிரதேச செயலகங்களில் காணாமல் போனோர் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வுகள் இடம்பெறவில்லை எனவும் இதுகுறித்தும் கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச கூறினார். மேலதிக கொடுப்பனவு நீக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விமான சேவை ஊழியர்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வருடத்தின் இறுதி மேலதிக கொடுப்பனவு நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே விமான சேவை ஊழியர்கள் இன்று விமான நிலையத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். தேசிய சேவைகள் சங்கம், இலங்கை சுதந்திர சேவைகள் சங்கம் மற்றும் தேசிய வர்த்தக சங்கம் உள்ளிட்ட பல சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தன. අපි ලාභ ලබලා බිලියන 3.2 අද එවැනි තත්ත්වයක් ඉන්න අපට අපේ සේවකයා විශේෂයෙන් 140කින් කපලා අපි අහනවා බලධාරීන් අපි ලාභ බිලියන ගාණින්. இந்த விடயம் தொடர்பில் போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் அசோக் அபேசிங்க கருத்து தெரிவித்தார். உரிய மேலதிக கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த வருடத்தினையும் பார்க்க இந்த வருடத்தின் இலாபம் குறைவாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் வரலாற்று ரீதியானதும் தற்போதைய நகர நிர்மாண திட்டம் மற்றும் அதுசார் செயற்பாடுகளை ஏனைய நாடுகளுடன் ஒப்பிட்டு எழுதப்பட்டுள்ள ஆவணம் நேற்று கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரியில் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக மாநகர மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சர் பாட்டலி சாம்பிக்க ரணவக்க கலந்து கொண்டார். தற்போது நாட்டில் காணப்படும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் துறைசார் நிபுணர்களுக்கு அமைச்சர் பதவிகளை வகிப்பதற்கான சந்தர்ப்பம் மிகவும் அரிதாகவே கிடைக்கின்றது. ஏனெனில் பெரும்பாலானவர்கள் மக்கள் பலத்துடன் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுகின்றார்கள். பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுபவர்களே அமைச்சர்களாக வேண்டும் என்ற நியதி காணப்படுவதனால் அதிகமான அமைச்சர் பொறுப்புகள் துறைசார் நிபுணத்துவம் அல்லாதவர்களுக்கு கிடைக்கின்றது. இதன் காரணமாக மக்கள் அரசியல்வாதிகளை தூற்றுகின்றனர். இறுதியில் அதிகாரிகளின் மூலமாகவே அமைச்சர்களின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதுவே எமது நாட்டில் நடைமுறையில் உள்ள செயற்பாடாகும். அரசு சேவையின் வெற்றிக்கு அரசியல்வாதிகள் காரணமில்லை என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்தார். ஹொர்ண பகுதியில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை சுட்டிக்காட்டினார். தாபிதுமுது வர்த்தக கண்காட்சி மற்றும் கொண்டாட்ட நிகழ்வுகள் ஹொரண பொது விளையாட்டு மைதானத்தில் 2வது நாளாக நேற்று நடைபெற்றன. இதன்போது பிரதேசத்தில் உள்ள சமுர்த்தி மற்றும் திவிநெகும பெற்றுக் கொள்பவர்களுக்கு சுயதொழில் ஊக்குவிப்புக்கான உபகரணங்களை பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க வழங்கி வைத்தார். அரசு ஊழியர்களின் அர்ப்பணிப்பின் மூலமே அரசு சேவை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அரசியல்வாதிகளின் சிறந்த செயற்பாட்டின் மூலம் அல்ல. அரசு சேவையாளர்களை விபச்சாரிகள் என கூறும் அரசியல்வாதிகளுடன் நமக்கு ஒன்றாக உட்கார முடியாது. இந்த நாட்டு மக்களுக்கான சந்தர்ப்பம் குறைவாக உள்ளது என்பது இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு பகுதியினருக்கு மாத்திரமே சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பாடசாலைகளில் மாணவர்களை சேர்ப்பதற்கு இவ்வாறான ஒரு நிலைமை காணப்பட்டது. இவைகளை இல்லாத ஒழிப்பதற்கு மக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். இதற்கு மக்களுக்கு சிறந்த சந்தர்ப்பம் வழங்கும் சிறந்த இடமாக திவி நெகும திட்டம் காணப்படுகின்றது.
வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச நேற்று ஹம்பாந்தோட்டை மைரபுர பகுதியில் மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றினார். යහපාලන රජය නිවාස ශේෂ්ත්‍රය තුළ ලොකු වැඩසටහනක් නිර්මාණය කරලා තිබෙනවා. නිවාස இந்த நல்லாட்சி அரசில் வீடமைப்பு தொடர்பில் பாரிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வீடுகள் தொடர்பில் பிரச்சினை காணப்படும் அனைவருக்கும் இந்த திட்டத்தின் மூலம் தீர்வு வழங்கப்படும். கடந்த காலத்தில் இந்த அரசாங்கம் வீடமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலும் மோசடி செய்துள்ளது. கடந்த அரசாங்கத்தில் பொருளாதார மோசடிக்காரர் ஒருவரும் வீடமைப்பில் மோசடி செய்த ஒருவரும் இருந்தார். ஒருபுறம் திரைசேரியின் செயலாளர் பொருளாதார மோசடியில் ஈடுபட்டார். மறுபுறம் வீடமைப்பு அமைச்சர் வீட்டு திட்டத்தில் மோசடியில் ஈடுபட்டார். භාණ්ඩාගාරයේ ලේකම්තුමා ආර්ථික ඝාතකයා. තවත් පැත්තකින් නිවාස අමාත්‍යාංශයේ ඇමතිවරයා නිවාස ඝාතකයා. தேசிய நுகர்வோர் விலைச்சூட்டானுக்கு அமைய நவம்பர் மாதத்தில் நாட்டின் பணவீக்கம் அதிகரித்துள்ளது. நவம்பர் மாதத்தின் தேசிய நுகர்வோர் விலைச்சூட்டானின் பெறுமதி 112 காணப்படுவதாக குடிசன மதிப்பீடு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 2.8% சுட்டன் அதிகரித்துள்ளதுடன் 2.6% நுகர்வோர் விலைச்சூட்டன் அதிகரித்துள்ளது. உணவு வகைகள் 2.1% அதிகரித்துள்ளமையும் பணவீக்கம் அதிகரிக்க காரணம் என குடிசன மதிப்பீடு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் கூறுகின்றது. மரக்கறி, பச்சை மிளகாய், அரிசி, பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, தேங்காய், எலுமிச்சை, மீன் மற்றும் செத்தல் மிளகாய் ஆகியவற்றின் விலைகள் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளன. உணவுப் பொருட்கள் அல்லாதவற்றின் விலைகள் 0.5% அதிகரித்துள்ளன. வவுனியா பத்தினியார் மகளம்குளம் சித்தி விநாயகர் ஆலயம் கோவில் உடைக்கப்பட்டு பெருமதிமிக்க பொருட்கள் சில திருடப்பட்டுள்ளன. இன்று அதிகாலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக வவுனியா போலீசார் கூறுகின்றனர். இதேவேளை கோவில் மூலஸ்தானத்தில் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட தங்க மற்றும் செப்பு தகடுகள் சிலவும் திருடப்பட்டுள்ளன. ஆலயத்தின் மூன்றலில் பணமுடிச்சொன்றும் காணப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சட்டவிரோதமாக 4 தங்க பிஸ்கட்களை உடலில் மறைத்து நாட்டிற்கு கொண்டு வந்த அமைச்சின் இணைப்பு செயலாளர் என கூறப்படும் நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க பிரிவினரால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். நபர் குறித்த தங்க பிஸ்கட்டுகளை சிங்கப்பூரில் இருந்து நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் சுங்க ஏற்றுமதி பிரிவின் பணிப்பாளருமான லெஸ்லி காமினி குறிப்பிட்டார். கடத்தி வரப்பட்ட தங்க பிஸ்கட்டுகளின் மொத்த பெறுமதி 20 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 42 வயதுடைய குறித்த சந்தேக நபர் பொருளை பகுதியை வசிப்பிடமாக கொண்டவர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுங்க பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். வடமாகாணத்தின் வீதிகளின் நிலை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டிய போதிலும் இன்று வரை வடமாகாண வீதிகளின் அபிவிருத்தி பாராமுகமாகவே இருந்து வருகின்றது. வவுனியா தெற்கு பிரதேச சபைக்குட்பட்ட அண்ணாநகர் வீதியே இது. வவுனியா பூந்தோட்டத்தில் இருந்து அண்ணாநகர் ஊடாக சின்னக்குளம், மகாரம்பை குளம், மதினா நகர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு செல்லும் பயணப்பாதையாக இந்த வீதி காணப்படுகிறது. நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் காணப்படும் வீதி எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. இந்த வீதியினூடாக நாளாந்தம் பல நூற்றுக்கணக்கானவர்கள் பயணிக்கும் நிலையில் மழைக்காலங்களில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் பயணிப்பதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். நீண்ட காலமாக எனக்கு 40 வயசாச்சு. 40 வயசுக்கு இந்த ரோட் புனரமைச்ச வரலாறு இல்லை. இப்போ எங்களோட பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகளாக இருக்குது. இந்த ஒரு காலம் செய்தவில்லை. எங்களோட பிள்ளைகளே பள்ளிக்கூடம் போகலாம் நிலைமையிலே இருக்குது. என்னதுன்னா நான் ஒரு முச்சக்கர வண்டி சாதரி. அப்போ நான் இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் ஏற்றி கொண்டு போயிடலாம் பிரச்சனை. என்னடா பக்கத்தில் வாகனம் போனால் அவையில் என்ன அவசரமாக போகணும் தெரியல. அந்த நேரத்தில் தண்ணி வந்து பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு அடிக்குது. அதால் பிறகு திருப்பி வந்து நான் பிள்ளைகளை யூனிஃபார்ம் மாற்றி கொண்டு போக வேண்டிய காரணமாக இருக்குது. இதால் நாங்கள் சரியான நல்ல படுறோம்.
இந்த விடயம் தொடர்பில் பிரதேச சபையிடம் பல்வேறு தடவைகள் தெரிவித்தும் இதுவரையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர். பிரதேச மக்கள் இணைந்து குறித்த வீதியினை சீர்திருத்தம் செய்ய முற்பட்ட போதிலும் பிரதேச சபை திருத்தி தருவதாக தெரிவித்த போதிலும் வீதியின் நிலைமை முன்பை விட மோசமாக உள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். அண்ணாநகர் வீதி எப்போது மக்கள் பாவனைக்கு ஏற்ற விதத்தில் மாற்றியமைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்புடன் உள்ளனர் பிரதேச மக்கள். அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை 8 மணிக்கும் மணித்தியால செய்தி 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.